ஆஹா! இப்படியெல்லாம் பாயாசம் ஒரு முறை கூட வச்சு சாப்பிட்டதே இல்லைன்னு நினைப்பீங்க. அவ்வளோ சூப்பரான நல்ல க்ரீமியான கேரட் சேமியா பாயாசங்க. இந்த பாயாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 15 முந்திரியை வந்து 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சமாக நிறையா சேர்க்குறது உங்களுடைய விருப்பம். உங்கள்கிட்ட இருக்கிறது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே நெய்யில் ஒரு பெரிய சைஸ் கேரட் வந்து இது போல் துருவி வச்சுருக்கேன். துருவின கேரட்டை சேர்த்துக்கிறேன். மீதம் இருக்க இந்த நெய்யை போதுங்க இந்த கேரட் வதங்கிறதுக்கு. இப்போ இந்த கேரட் பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போக நல்லா வதங்கணும். எப்பொழுதுமே நம்ம அடிக்கடி பாயாசம் செய்து சாப்பிட்றது தான். ஆனால் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக துருவின கேரட்டை சேர்த்து நீங்கள் பாயாசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் சேர்க்குறமே பாயாசம் நல்லா இருக்குமா, பச்சை வாசம் அடிக்குமான்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் நம்ம நல்லா வதக்கிட்டோம் நெய்யில் சேர்த்து. அதனால் நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காய்ச்சின பால் தான். அந்த காய்ச்சின பாத்திரத்திலே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னும் காஞ்சி வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். பால் இது போல் கொதித்து வரும்போது அடுப்பை மீடியமாக வச்சுட்டு, நான் வந்து கடையில் வறுத்த சேமியா இருந்துச்சுங்க. இது போல் பாயசம் செய்கிற சேமியா. இது ஏற்கனவே வறுத்த சேமியா கடைகள்லையே வறுத்து தான் விற்கிறாங்க. அந்த சேமியா வாங்கியிருந்தேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது போல் வறுத்த சேமியா இல்லாட்டினா வீட்டில் இருக்கிற சேமியா பச்சை சேமியாவாக இருந்தால் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. வறுத்து சேர்க்கும்போது அந்த பாயசம் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஃபுல் சேமியாவும் சேர்த்துட்டு சேமியா நல்லா வெந்து வரட்டுங்க. உங்கள்கிட்ட சேமியா இல்லாட்டினா வெறும் ஜவ்வரிசி மட்டும் இருந்தால் ஜவ்வரிசி சேர்த்தும் செய்யலாம். ஜவ்வரிசியும் கேரட்டும் சேர்த்து கூட இந்த பாயசம் செய்யலாங்க. சேமியா கேரட், ஜவ்வரிசி கேரட் இது போல் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். நம்ம விருப்பம் தான். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் சேமியா நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தோடனே இப்போ இதில் இனிப்புக்காக நான் சர்க்கரை தாங்க சேர்க்க போகிறேன். சர்க்கரை வந்து ஒரு 150லேருந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க. கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருந்தேங்க. இந்த இனிப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சர்க்கரைக்கு பதில் நீங்கள் கல்கண்டு கூட சேர்த்து இந்த பாயாசம் செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்த்து செய்ய முடியாதுங்க. அப்படி சேர்த்துனிங்கன்னா பால் முறிஞ்சிருங்க. இந்த பாயாசம் ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இதில் எந்த ஒரு மில்க் மேடு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கேரட் முந்திரி இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இதே போல் நீங்களும் பாயசம் செய்து பாருங்கள். கேரட் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா செய்து கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் பாயசம் எப்படி செஞ்சீங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க. நீங்கள் கேரட் ஜவ்வரிசி சேர்த்து கூட பாயசம் செய்யலாம். ஜவ்வரிசி மட்டும் சேர்த்து செய்யலாம். இது போல் சேமியா சேர்த்தும் செய்யலாம். நம்மளுடைய விருப்பம்தான். டேஸ்ட்டு எதில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யிலேயே வறுத்து இந்த கேரட்டை சேர்க்குறதுனால அவ்வளோ மணமாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். வீட்டில் ஏதாவது விசேஷம்னா இந்த பாயசம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு வடை சுட்டிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கேரட் முந்திரி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் மில்க் மேட் இருந்தால் தான் பாயசம் செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் தேவையே இல்லைங்க. பால் மட்டும் நல்லா திக்காக காய்ச்சி செய்தால் போதும். மில்க் மேடை சேர்க்க தேவையில்லை. நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் பாயசம் சாப்பிட்றதுக்கு.